யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். 6ஆம் வசனத்தை குறிப்பாக நாம் வாசிக்கலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். தோமாவுக்கு 2 விதமான கேள்விகள் இருந்தது. என்ன கேள்விகள்? 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தோமா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? தோமா இந்த கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவன் சத்தியத்தை முழுமையாக அறியாதவனாக இருந்திருக்கிறான். சத்தியத்தை முழுமையா அறியாதவங்க தான் நிறைய சத்தியம் பேசுற மாதிரி அவர்களுக்கு பாவனை தோன்றும். அருமையானவர்களே, இந்த வேதத்தை முழுவதுமாக கற்று தேர்ந்து விட்டேன், நான் முற்றிலும் அடைந்து விட்டேன் என்று சொல்வதற்கு ஒருவருக்குமே அதிகாரம் இல்லை, தகுதியும் இல்லை. ஆனால் தெரியாததை தெரிந்து கொள்வதுதான் சாலச் சிறந்தது. ஆகையினாலதான் இந்த உலக பிரகாரமான காரியத்துல கூட நிறைய பிரிவுகளை பார்க்கலாம், டிபார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம். குறிப்பாக ஒரு ஆசிரியர் துறை இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாணவர்களை தகுதிப்படுத்துகிறார்கள். அவர்களும் பயிற்சி எடுக்கிறார்கள். அவர்களும் மாணவர்களை தரமுள்ளவர்களாக மாற்றுவது அவர்களுடைய பணி. காவல்துறை இருக்கிறது. சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியது அவர்களுடைய கடமை. வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நிரபராதிக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய சட்டத்தை அவர்கள் பயின்று அதை கற்றுக்கொண்டு அதற்காக வழக்காடுகிறார்கள். இப்படி தெரியாத விஷயங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்வது நல்லதே தவிர, தெரிந்ததை போல பாவனம் செய்வது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. இயேசு கிறிஸ்து தோமா சத்தியத்தை அறியாதவனாக இருந்தாலும் அவனுக்கு தெளிவான பதிலை கூறிவிட்டு அவனுடைய அறியாமையை நீக்குவதற்காக அவனுக்கு உதவி செய்கிறார். நம்மிடத்துல நிறைய அறியாமை இருக்கிறது. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறியாமைன்னு சொன்னா புரிதல் இல்லாம, தெரிந்து கொள்ளாம, அல்லது ஒரு விஷயத்தை தெரிந்து வைக்காம, அதை பற்றினதான ஒரு கண்ணோட்டம் இல்லாதபடி பேசுவது யதார்த்தமான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதிலிருந்து தெளிவை அடைய வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அவனுடைய அறியாமையை நீக்குவதற்கு இயேசு உதவி செய்கிறார். தோமா இயேசு கிறிஸ்துவிடத்துல 2 கேள்விகளை கேட்கிறார். என்ன 2 கேள்விகள்? அவர் போகும் இடத்தை பற்றியும் அதற்கான வழியை பற்றியும் தோமா இயேசுவிடத்திலே கேட்கிறார். இயேசு கிறிஸ்து அவனுடைய 2 கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறார். 2வது பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குவார். போக்கு என்று சொன்னால் வழி என்ற அர்த்தம். தப்பி செல்லக்கூடிய ஒரு வழியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம சோதனையில விழுந்து விடுகிறோம். மனுஷனுடைய கண்ணிகளிலே விழுந்து விடுகிறோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை நமக்கு நேரிடவில்லை. ஏன் என்று கேட்டால் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கிறதற்கு அவர் இடம் கொடுப்பதில்லை. பாட்ட பாடுறோம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். அவர் சோதனையை தாங்கக்கூடிய பலனை தருகிறார்.
பாடுகளை சகிக்கக்கூடிய விசுவாசத்தை தருகிறார். சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்காக ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். அதே நேரத்தில் தப்பி செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எவ்வாறு நமக்கு வழியாக இருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது தேவனிடத்திற்கு செல்லக்கூடிய வழி, ஒரே வழி அவர்தான், வேறு வழியே கிடையாது. சாப்பிடணும்னா எப்படி தலையை சுத்தினாலும் வாய்க்கு தான் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? யாராலும் மோட்ச ராஜ்யம் கொடுக்க முடியாது. யார் மூலமாகவும் நாம பரலோகத்துக்கு போக முடியாது. தாயின் வயிற்றில இரட்டை பிள்ளைகளாக பிறந்த ஏசாவும் யாக்கோவும் கொஞ்ச நேரத்துக்கு தான் வித்தியாசமானவங்க. ஏசாவுடைய குதிங்கால பிடிச்சுக்கிட்டே யாக்கோபு வெளியே வந்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பரலோகத்துக்கு யாருடைய தயவிலையும் யாருடைய கைத்துணையும் பிடிச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு போகவே முடியாது. இரண்டாவது, அவர் நமக்கு தப்பி செல்லக்கூடிய வழியை உண்டு பண்ணுகிறார். அவர் தப்பி செல்லக்கூடிய வழியாக இருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. 9ஆம் எட்டாம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல வாசிக்குங்க. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற வழியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படின்னா, இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொன்னால், பரிசுத்தத்திற்கு செல்லக்கூடிய வழி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதத்திலே நாம வாசிக்கிறோம். பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தத்திற்கு செல்லக்கூடிய வழி இவராகத்தான் இருக்கிறார். ஆகவே நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியும், பரிசுத்தத்தை அடைய முடியும். பரிசுத்தத்திற்கு செல்லக்கூடிய ஒரே வழியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் அப்படி இருந்திருக்க முடியாது, சீஷர்கள் அப்படி இருந்திருக்க முடியாது, பழைய ஏற்பாட்டின் பக்தர்கள் நமக்கு முன்னோடிகளாகவும் பரிசுத்தத்தை காண்பிக்கிற தலைமை காவலர்களாகவும் அவர்கள் இருந்திருக்க முடியாது. பரிசுத்தத்திற்கு செல்லக்கூடிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். 4வது பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த மார்க்கத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை உண்டாக்கி விட்டார். அப்ப கிறிஸ்தவம் என்பது மற்ற மதங்கள் சொல்லுகிறது போல அது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். இது எப்படிப்பட்ட மார்க்கம்? ஒரு செத்த மார்க்கம் அல்ல, இது ஒரு பழைய மார்க்கம் அல்ல, இது ஜீவனுள்ள மார்க்கம். அதே நேரத்தில் புதிய ஜீவனுள்ள மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வழியாக, மரணத்தின் வழியாக நமக்கு பிறந்திருக்கிற இந்த ஜீவனுள்ள மார்க்கம், இந்த புதிய ஜீவனுள்ள வழி நமக்கு எவ்வளவேனும் பாதையை காட்டக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தம் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியத்தை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகள் அதை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம், சத்திய மார்க்கம் அப்படிங்கிற ஒரு வழி இருக்கு. அதே நேரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது,
கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அன்னைக்கு மட்டுமல்ல, இந்த வேதத்தை எழுதுகிற காலத்தில் மாத்திரமல்ல, இன்னைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களுடைய போதனை என்ன? தவறாக சித்தரிப்பது. இந்த வேதத்திலிருந்தே பொய்யும் புரட்டுமான கற்பனைகளை ஜனங்களுக்கு போதிப்பது. அவங்க என்ன செய்யறாங்க? உங்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டு கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணுவார்கள். ஜனங்கள் கெட்டு போகிறதற்கு ஏதுவான நிறைய கள்ளோபதேசங்கள், கள்ள கிறிஸ்துவ மார்க்கங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒருத்தன் சொல்றான் சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும்ன்றான். ஒரு உபதேசம் சொல்கிறது கொடியின் கீழே சுத்திட்டு வந்தா ஞானஸ்நானம் எடுத்த மாதிரின்னு சொல்லுது. இன்னொரு கூட்டம் சொல்கிறது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறக்கூடாது என்று சொல்லுகிறது. இயேசுவே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த சத்தியத்தின் வழியை தூசிப்பதற்கு அவர்கள் காரணிகளாக இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க? வேத புரட்டுக்களை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்ட ஆண்டவரை அவர்கள் மறுதலிப்பார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய கெட்ட நடக்கைகள் உலகத்திலே பேசப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் இப்படி இருப்பார்களா? இப்படி செய்வாங்களா? இப்படி போவாங்களா? இப்படி வருவாங்களா? கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஜோசியம் பார்க்கிறாங்க, குறி சொல்றதை கேட்கிறாங்க, மந்திரம் மாந்திரிகத்துக்கு போகிறாங்க, நிறைய கட்டுக்கதைகளை நம்புறாங்க. அருமையானவர்களே, உலக மக்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் தேவைப்படுகிறது. அவர்களுடைய கெட்ட நடக்கைகள், அவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் கெட்ட நடக்கைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். பிலேயாமுடைய வழியை நிறைய பேர் பின்பற்றினாங்களா இல்லையா? டார்வின் கொள்கைகளை நிறைய பேர் பின்பற்றினாங்களா இல்லையா? ஒரு கூட்டம் அதற்காக இன்றைக்கும் இருக்கிறதா இல்லையா? என கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவாங்க. கெட்ட நடக்கைகள் தாங்க இன்னைக்கு நிறைய பேர் பின்பற்றுகிறதுக்கு முடிகிறது. அவங்க சொல்றாங்க ஹைப்பர் கிரேஸ், பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது. நீ எவ்வளவு பாவம் செய்யறையோ அவ்வளவுக்கு உனக்கு கிருபை பெருகும்னு இப்படி ஒரு ஊழியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்களால் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அப்படி என்றால் சத்திய மார்க்கம் என்பது யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவத்தை குறிக்கிறது, வேதத்தை குறிக்கிறது. குறிப்பாக இயேசு கிறிஸ்து தான் சத்தியத்தின் வழியாக இருக்கிறார். அவர்தான் உண்மையை பேச முடியும். அவரிடத்துல பாவம் இல்லை, அவரிடத்துல இருள் இல்லை. அவர் எந்த கரை துறையற்ற தேவனாக இருக்கிறார். ஒரு குற்றம் குறை இல்லாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பினான். பீலேயாம் அநீதத்தின் கூலியை விரும்பினான். அப்படி சொல்லிட்டு இஸ்ரவேலருக்குள்ள பாவம், சங்காரம், மரணம் உண்டாகிறதற்கு இவன் காரணமாக அமைந்தான். நீதிமான் மரிப்பதை போல மரிப்பேன் என்று அவன் சொன்னான். ஆனால் அவனுடைய முடிவு பயங்கரமானதாக இருந்தது. இப்ப செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்த, செம்மையான வழி என்று சொன்னால் சரியான வழின்னு அர்த்தம். வழி இதுவே என்று விசாரித்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சரியான வழி இதுதான். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உலகத்தில் இருக்கிற மக்கள் சரியான தெய்வத்தை கண்டுகொள்ள வேண்டும், உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ள வேண்டும். சரியான வழி இதுவென்று விசாரித்து அதிலே நடக்கும் போதுதான் அதிலே நமக்கு இளைப்பாறுதல் வருகிறது. ஒரு சமயம் ஒரு இளைஞன் ரதத்தில் ஏறி
அந்த ரதத்தில் இருக்கிற தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் தங்கங்களாக வைரங்களாக மாற்றி அதை ஏழைகளுக்கும் தன்னுடைய கண்ணில் பட்ட அத்தனை பேருக்கும் அவன் கொடுத்து விட்டான். கொடுத்து விட்டு மிகவும் ஏழையாக கந்தை துணியை அணிந்திருந்த ஒரு பெண்மணியை அவன் மனைவியாக தெரிந்து கொண்டான். அவனை அவனுடைய தகப்பனார் பெற்றோர் எல்லாரும் புறக்கணித்தார்கள். தான தர்மம் செய்கிறது நல்லது, ராஜ்யத்தை துறப்பது நல்லது, ஏழை மக்களுக்கு பணத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் உதவி செய்கிறது நல்லது. ஆனால் நீ இளவரசனாக இருந்து கொண்டு இந்த ஏழை பிச்சைக்கார பெண்ணை நீ திருமணம் முடிப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி அவரை புறக்கணித்து விட்டார். ராஜ்யபாரம் அவருக்கு இல்லாம போயிடுச்சு. ஆனால் அந்த பெண்மணி ஏழையாக இருந்தாலும் கந்தையை உடுத்தி இருந்தாலும் தனக்கு பிரியமானவள், தன்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானவள் என்று சொல்லி தன்னுடைய ரதத்தை விட்டு இறக்கி அவளை மனம் முடித்த பிறகு, மாலை அணிவித்த பிறகு அவளையும் அவரையும் அரசாங்கம், ராஜாவும் ராஜாவினுடைய பிரதானிகளும் அங்கீகரிக்கவில்லை. மாறாக அவர் என்ன செய்தார்? இந்த பெண்ணுக்காக எனக்கு ராஜ்யபாரமே வேண்டாம்னு சொல்லி புறக்கணித்து விட்டு அந்த பெண்ணோடு கூட சாதாரண குடிசையில வாழ்ந்ததாக ஒரு நிஜ சம்பவம், ஒரு சம்பவத்தை நான் படித்திருக்கிறேன். எனக்கு கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, 2ஆம் வசனம் வாசித்தோம் இல்லையா? 2:15 சரியான வழி, செம்மையான வழின்னு சொன்னா இயேசுதான் செம்மையான வழி, இயேசுதான் சரியான வழி. இந்த செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டார். ஒரு நல்ல ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்தார், ஒரு தீர்க்கதரிசி என்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்தார், அவருடைய வார்த்தையை ஆண்டவர் நிலைப்படுத்தினார். ஆனாலும் பரிதானம் பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிறதற்கு பீலேயாம் ஒரு காரணமாக அமைந்து விட்டான். தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். அவனுடைய பரிதானத்து நிமித்தம் அவன் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. என்கிட்ட ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்திருந்தா உன்னை நான் கொன்று போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னோடு கூட பேசின கழுதையை பார்த்து அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆனால் உருவின பட்டயத்தோடு கூட தேவதூதன் பீலேயாமை கொள்வதற்கு நின்று கொண்டிருக்கும் போது பீலேயாமுடைய உயிரை காப்பாற்றினது எது? மிருகம், அந்த கழுதை. சுவற்றுப்புறமா அவனுடைய காலை ஒதுக்கிவிட்டு அதனாலே அவனுக்கு வழி ஏற்பட்ட போது தேவதூதனுடைய பட்டயத்திற்கு அவனுடைய உயிரை காப்பாற்றினது என்று அவன் மிருகத்திற்கு நன்றி சொல்லாம, கழுதைக்கு நன்றி சொல்லாம, நீ என்ன சுவற்றில மோதி என்னுடைய கால் வலிக்க செய்ததுனாலே ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்திருந்தா உன்னை இங்கேயே கொன்று போட்டிருப்பேன்னு சொல்லி பேசும்போது பேசாத மிருகம் அவனை கண்டித்து உணர்த்தினது. அவனுடைய மதிகேட்டை இந்த கழுதை தடுத்து நிறுத்தினதாக வேதத்திலே வாசிக்கிறோம். நாம செம்மையான வழியை விட்டு போயிடவே கூடாது. இது நீதி உள்ள வழி, நியாயம் உள்ள வழி, வேதத்தினுடைய வழி, சத்தியத்தினுடைய வழி, அதே நேரத்துல சரியான வழி. 2 பேதுரு 2:21 வாசிங்க. 2 பேதுரு 2:21 வாசிங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு அறியாதிருந்தார்களானால் நலமாயிருக்கும். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் எப்படி இருந்தார்? காணாதவரை போல இருந்தார். காணாதவரை போல இருந்த ஆண்டவர் நன்மைகளை செய்து வந்து வானத்தின் மலைகளை கொடுத்து செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து நம்முடைய இருதயத்தை ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பினாராம். அப்போஸ்தலர் 14:17 வசனம். இப்ப இங்க பாருங்க, 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். இவரை அறிந்து கொண்டதனாலே உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு தப்பினார்கள்.
இப்ப நீங்களும் நானும் அவரை அறிந்து கொண்டதுனால உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு நாம தப்பி இருக்கிறோம். இல்லைன்னா நம்முடைய ஜீவி எப்படி இருந்திருக்கும்? ஒரே வார்த்தையில சொல்லலாம், முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அந்தகாரத்திற்கு என்ன விளக்கம் சொல்ல முடியும்? இருள். அந்தகாரத்துலதான் எல்லாம் நடக்கும். மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமையை முன்னிலைமை பார்க்கிலும் எப்படி இருக்கும்? கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் ஆண்டவரை மறுதலித்து மறுபடியும் அவரை சிலுவையில அறைகிறதுனால அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலதான் ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். பாவத்தினால் ஜெயிக்கப்பட்டிருந்தால் பாவத்திற்கு அடிமை, சாபத்தினால் ஜெயிக்கப்பட்டிருந்தால் சாபத்திற்கு அடிமை. இயேசு கிறிஸ்துவினால் ஜெயிக்கப்பட்டிருந்தால் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை. பாட்டு பாடினா போதாது, அடிமைதான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் பின்வாங்கி போவாங்கன்னு சொன்னான். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவருடைய பேர் நிக்கோலஸ். அவர் இங்கே ஒரு மத்திய அரசாங்க கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருந்தார். நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே அவரும் தீவிரமாக கர்த்தரை உண்மையாக பின்பற்றினார். அவருக்கு சில சோதனைகள், சில பிரச்சனைகள் வந்த உடனே ஆண்டவரை மறுதலித்து விட்டார். மறுதலித்த உடனே எப்படியெல்லாம் ஆண்டவரை தூசிக்க முடியுமோ அப்படியெல்லாம் தூசித்தார். எதையெல்லாம் விட்டிருந்தாரோ அதெல்லாம் மறுபடியும் செய்தார். புகைப்பிடித்தார், மதுபானத்தை அருந்தினார், பல பாவ காரியங்களிலே ஈடுபட்டு விட்டு கடைசியில் அவருடைய முடிவு அகால மரணத்தில் முடிந்தது. நான் கண்கூடாக பார்த்தேன். மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு அவைகளினால் ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை பார்க்கிலும் அதிக கேடுள்ளதாக இருக்குமா? நம்முடைய பின்னிலைமை முன்னிலைமை விட கேடுள்ளதாக மாறிவிடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்திருந்தார்கள். நீதியின் மார்க்கத்தை அறிந்த பிறகு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகினால், அப்படி பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஏன்னா 22 வாசிக்கிறோம், நாய் தாம் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்கிற சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இந்த வேதத்தை எழுதுகிற காலத்துல இந்த பழமொழி ரொம்பவுமே பிரபல்யமாக இருந்தது. நாயினுடைய சுபாவம் என்ன? கக்கினதை தின்னும், அதுதான் அதனுடைய சுபாவம். கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றில தான் புரளும். இது ஒரு பழமொழியாகவே அன்னைக்கு சொல்லப்பட்டது. அவர்களுக்கு அப்படியே சம்பவிக்குமா? இங்கே இயேசு கிறிஸ்து நீதியின் வழியாக இருக்கிறார். நாம இயேசு கிறிஸ்து எவ்வாறு நமக்கு வழியாக இருக்கிறார் என்பதிலே ஒரு 7 காரியங்களை பார்த்தோம். அவர் தேவனிடத்திற்கு செல்லக்கூடிய வழி. 2வது தப்பி செல்லக்கூடிய ஒரு வழி. 3வது பரிசுத்தத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழி. 4வது புதிய ஜீவன் உள்ள ஒரு வழி. 5வது சத்தியத்தின் வழி. 6வது சரியான வழி. 7வது நீதியின் வழியாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு நிச்சயமாக நாம் கைமாறு செய்ய வேண்டும். நாம் நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக யூதர்களுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஏனென்று கேட்டால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. நாம் உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தோம். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். 33 கோடி தேவர்கள் கொண்ட நாட்டிலே நாம் வசிக்கும் போது உண்மையுள்ள தெய்வத்தை கண்டுகொள்வது என்பது ஒரு சால சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொய்யானதை பின்பற்றாதபடி சரியானதை பின்பற்றுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு வழியாக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். செபிக்கலாம். அன்பும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக நன்றி.
நீர் ஒரு அரிய சத்தியத்தை எங்களுக்கு விளங்க பண்ணினீர், அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எங்களுக்கு எவ்வாறு வழியாக இருக்கிறீர் என்பதை, இந்த 7 வழிகளாக இருக்கிறதை விளங்க செய்ததற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த வழிக்கு நேராக கொண்டு வாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. உலகங்கள் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. மனிதர்கள் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. உலகங்கள் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. மனிதர்கள் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. நீர் எனக்கு செய்ததை கண்கள் காணவில்லை. நீர் எனக்கு செய்வதை காதுகள் கேட்கவில்லை. நீர் எனக்கு செய்ததை கண்கள் காணவில்லை. நீர் எனக்கு செய்வதை காதுகள் கேட்கவில்லை. உலகங்கள் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. மனிதர்கள் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. பாலைவனமாம் என் பாலும் கனவீன வாழ்க்கை. பாலைவனமாம் என் பாலும் கனவீன வாழ்க்கை. சோலைவனமாய் செழிப்பாய் மாற்றினீர். சோலைவனமாய் செழிப்பாய் மாற்றினீர். உலகங்கள் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. மனிதர்கள் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. அத்திமரம் துளிர் விடாமல் திராட்சை செடி பலன் கொடாமல். அத்திமரம் துளிர் விடாமல் திராட்சை செடி பலன் கொடாமல். மந்தையின் மாடுகள் வயல்களில் தானியம் இல்லாமல் போனாலும் இயேசுவை துதிப்பே. உலகங்கள் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. மனிதர்கள் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மேலும் பலருக்கு கிடைக்க உங்கள் ஊக்கமான ஜெபங்களினாலும் காணிக்கைகளினாலும் நன்கொடைகளினாலும் தாங்குங்கள். உங்கள் காணிக்கைகளை போன்பே, ஜிபே மூலம் செலுத்த வசதிகள் உண்டு. போன் நம்பர் 9430176645. எங்களுடைய அக்கவுண்ட் விவரங்கள்: வங்கி கணக்கு எண் பாஸ்டர் சூரி ஸ்டீபன், கனரா பேங்க். அக்கவுண்ட் நம்பர் 62282110012137. IFSC கோட்
CNRP 0016238 ஊட்டி மேரி ஹில் பிரான்ச். தொடர்புக்கு 9443017645.